வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாகர்கோவில் ஸ்பெஷல் உளுந்தம் சோறு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு எள்ளு துவையல். ரெண்டும் இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாகர்கோவில்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. எந்த ஒரு விசேஷத்துக்கும் அவங்க பண்ணுற ஒரு டிஷ்ஷு. திருவிழா வந்தாலும் சரி, கெஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லைன்னா கெட் டுகெதர் எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் சரி, செய்கிற ஒரே டிஷ்ஷு முன்னாடி இந்த உளுந்தம் சோறு. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த உளுந்தம் சோறுக்கு அவங்க எப்போவுமே சாப்பிட்றது நல்ல ஒரு காரம் மட்டும் ஒரு சிக்கன், நல்ல மீன் அவங்களுக்கு குறவே கிடையாது. அந்த மீன் இருந்துன்னா இந்த உளுந்தம் சோறு கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுறாங்க. குழந்தைங்க சின்ன பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் அப்பவும் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இப்போ இது எப்படி பண்ணலாம், டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் லைட்டாக வறுத்தெடுத்துடுங்க. வேறு எதுவுமே நம்ம வறுக்க வேண்டியதில்லை, அப்படியே செதுடலாம். ஒரு 1 பாட் ரெசிபியாக தான் இப்போ பண்ணுறோம். இது ஒரு 1 பாட் ரெசிபி தான். ஸ்டார்ட் பண்ணுவோமா? சிம்பிள் இன்க்ரீடியன்ட், அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதில் பாதி தோல் உளுந்து, பாதியாக உடைச்ச உளுந்து எடுத்துடுங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம். ரொம்ப வேண்டாம், அதனால தான் நான் ஸ்பூனில் காமிக்கிறேன். 1/2 டீஸ்பூனோட கம்மியாக இருந்தால் போதும். 1 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு முழு பூண்டு, 1லேருந்து 2 பூண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். பூண்டு நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டுக்கு உப்பு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேன் ஆன் பண்ணிவிட்டு தோல் எடுக்காத பாதி உளுந்து, 1க்கு பாதி போட்டுடுங்க. அரிசி 1 கப் எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவுக்கு உளுந்து நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக வாசம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. உளுந்து குக்கரில் வேக வைக்கச்சில் அப்புறம் வேகாமல் போயிடும். வேறு எதுவுமே வறுக்க வேண்டியதில்லை. உளுந்து வறுத்து போட்டால் வாசமும் நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த உளுந்தோட ஒரு மழுமழுப்பு தெரியாது. அதுக்காக தான் அந்த உளுந்து வறுக்கிறது. உளுந்து வறுக்காமல் கூட செய்யலாம். லேசாக சூடு ஏறினா போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக வாசம் வர ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். உளுந்து அரிசி ரெண்டும் ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கிடலாம். 2 வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. குக்கர் அடுப்பில் வச்சுடுங்க. குக்கர் அடுப்பில் வச்சு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ரொம்ப தேவைப்படாது. அதில் இந்த வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெந்தயத்தை பச்சையாக கூட சேர்க்கலாம், ஆனால் லேசாக வறுத்துட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பச்சையாகவும் சேர்ப்பாங்க, நிறைய பேர் வறுத்துட்டும் சேர்க்குறாங்க. நான் இன்றைக்கி வறுத்து காமிச்சு தரேன். வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக நிறம் மாறினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வரப்பட்டால் போதும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசியும் 1/2 கப் உளுந்தும் சேர்த்துருக்கேன். அதனால நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1க்கு 2. அதே டைமில் அரிசியும் உளுந்தையும் கழுகி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். தண்ணி கொதிக்கவும் இதை அதில் சேர்த்துடலாம். ரொம்பவும் ஒரு ஈஸியான ரெசிபி. எதுவுமே நின்று மெனக்கட்டு செய்யண்டாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டு. நாகர்கோவில் சைடில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லலாம் ஏதாவது விருந்துக்கு இதை பண்ணுறாங்க. பெண் பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். தோலோடு தான் சேர்க்கணும், வெள்ளை உளுந்தெல்லாம் சேர்க்காதுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சாப்பாட்டுக்கு முழுசுக்கும் உப்பு சேர்த்துருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். தண்ணி கொதி வந்தாச்சு. பூண்டு சேர்த்துடலாம். ஊற வச்ச அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். சண்டே ஆனால் பிரியாணி பண்ணுறதை விட்டுட்டு சண்டே ஆனால் உளுந்த சோறு பண்ணுங்கள். இதோட துருவின 1 கப் தேங்காய் எவ்வளோ போட்டுடுங்க. கூடுதல் போட்டால் நல்லா தான் இருக்கும். சொல்ல மறந்துட்டேன், மெயினாக இதுக்கு தேவை சுக்கு பொடி பண்ணது 1 டீஸ்பூன் போட்டுருங்க. வாசம் அட்டகாசமாக இருக்கும். உளுந்து ப்ரோட்டீன் ரிச்சுங்கிறனால கொஞ்சம் கேஸ் வரும். அதனால தான் அந்த பூண்டு சுக்கு எல்லாமே சேர்க்குறோம். அதே டைமில்
வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அடியில் போய் செட்டில் ஆகாமல் இருக்கிறக்காக 2 நிமிஷம் கிளறி கொடுங்க. ஓப்பன் வெசலில் நம்ம பண்ணுறதா இருந்தால் இது இல்லை, நம்ம இப்படி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஓப்பனாகவே வெந்துடும். குக்கர் நம்ம மூடுறதுனால அடியில் செட்டில் ஆகாமல் இருக்கிறக்காக 2 நிமிஷம் மட்டும் கிளறி கொடுங்க. இப்போ போதும். இனி அடியில் போய் அது செட்டில் ஆகாது. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்த உடனே சிம் பண்ணிடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சிம்மில் இருந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் நல்லா வெந்துட்டு பாருங்கள். நல்லா உதிரியாக. சாதம் கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கணுன்னா கூட ஒரு 1/2 கப் தண்ணி விடுங்க. இதே போல் உதிரியாக போதும் அப்படின்னா 1க்கு 2 தண்ணி. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு துவையல் ஒன்று அரைச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சாதான் அது வாசம் நல்லாயிருக்கும். மிதமான தீயில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. எள்ளு பாருங்கள் பொரிய ஆரம்பித்தாச்சு. சவுண்டு கேட்குதா? என்ன 1 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கரிஞ்சிடவும் கூடாது. நல்ல வாசம் வந்துட்டு. இந்த எள்ளு துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் இதை தோசை இட்லிக்கு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து எடுத்த எள்ளு சூடு ஆறிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ அரைப்படுதோ அந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துருங்க. இது அம்மியில் அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா அரைப்பட்டுச்சு பாருங்கள். இதோட 3 வரமிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, துருவின தேங்காய். இதை ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துருவோம். நம்மளோட எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நான் கருப்பு எள்ளில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எள்ளுனாலும் எடுத்துடுங்க. கருப்பு எள்ளு வாசம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலர் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக கிடைக்கணும் அப்படின்னா கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் ஈக்குவலாக கலந்து கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட உளுந்தும் சோறும் எள்ளு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. நான் அது கூடாலே இப்போ ஒரு சிக்கனாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் செஞ்சு காமிச்சது உளுந்தும் சோறும் எள்ளு துவையல் தான். இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.